விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோஜித். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருப்பது என்ன பழம்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முள் சீத்தாப்பழம். இது எங்களோட தோட்டத்தில் தான் வந்து நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் விதை மூலியமாக தான் நாங்கள் உற்பத்தி பண்ணோம். இதோட ஈல்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வருஷத்துலேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்தே பூ வைக்க ஆரம்பிச்சிடும். மே மாதம்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதில் காமிக்கக்கூடிய பழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இலைகளை வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டுனா பதப்படுத்தி அதை டீ போட்டு தான் குடிப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் சுகருடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடாது. இது கரிசல் மண்ணுக்கு நல்லாவே வரும். அதேமாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லாவே வரும். இது வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவே வந்து விவசாயிகளுக்கும் மாடி தோட்டம் வைக்கக்கூடிய நண்பர்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேணுன்ற விவசாய நண்பர்களும் சரி, மாடி தோட்டம் வைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எங்களை நேரடியாகவே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரியர் மூலியமாகவும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நல்ல அற்புதமான ஒரு பழம். நன்றி, வணக்கம்.